ஹாய் வணக்கம். நீங்கள் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லை ஒரு நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் கூட இருக்கீங்க, ஒரு டெம்ப்ரவரியாக ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டிருக்கு, கொஞ்சம் விலகி இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பர்சன் இப்போ உங்ககிட்ட சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? அவங்க மனசில் என்ன இருக்குது, என்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம். அவங்க மனசில் உங்களை பற்றி இருக்கிற விஷயம் என்ன? எக்ஸ்ப்ரெஸ் யுவர் ஐடியாஸ். ஓகே, உன்னோட ஐடியாஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் பர்சன். ஓகேங்களா? அடுத்து என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாமா? தேர் இஸ் நோ ஒன் லைக் யூ. உன்ன மாதிரி யாருமே இல்லை, நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் பர்சன். ஓகே, எக்ஸ்ப்ரெஸ் யுவர் ஐடியாஸ். தேர் இஸ் நோ ஒன் லைக் யூ. உன்ன மாதிரி யாருமே இல்லை, நீ எப்போவுமே எனக்கு ஸ்பெஷல், நீ மட்டும்தான் எனக்கு லைஃப் அப்படிங்கிறத தான் உங்கள் பர்சன் சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்ல நினைக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஷைன் பிரைட் டுடே அப்படின்னு இருக்காங்க. இன்றைக்கி வந்து நல்ல பிரைட்டாக இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நல்ல பிரைட்டாக ஷைன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் பர்சன். ஓகேங்களா? அடுத்து உங்கள் பர்சன் சொல்கிற மெசேஜ் என்ன? உங்கள் பர்சன் மனசுக்குள்ளே இருக்கிற மெசேஜ் என்ன? சூஸ் டு பி கைண்ட். அன்பாக இருக்கிறதுக்கு பழகிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பாக இருக்க பழகிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அன்பாக இரு அப்படின்னு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்ப ரூடாவோ ஹார்ஷாவோ பேச வேண்டாம், ரொம்ப அன்பாக இரு அப்படின்னு சொல்லி தான் உங்கள் பர்சன் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கோவப்படாதீங்க உங்கள் பர்சன்கிட்ட, அன்பாக இருங்க. ஓகேங்களா? அடுத்து, யூ ஆர் த சீஸ் டு மை மேக்ரோனி. ஓ மை காட், அவங்களோட மேக்ரோனியில் நீங்கள் தான் சீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்கள் பர்சன் அவங்களோட லவ்வை. யூ ஆர் த சீஸ் டு மை மேக்ரோனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது சாரி. அடுத்து உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்லியிருக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போமா? ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. உங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க உங்கள் பர்சன். உங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஆகா, இப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் இப்படி ஒரு பார்ட்னர், இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் என் லைஃப்பில் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், இப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட கிரேஸ் இந்த இடத்துல தெரியுது. ஸோ நீங்கள் அந்தளவுக்கு குட் பர்சனாக உங்கள் பர்சனுக்கு இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது இந்த மெசேஜ் மூலயமா தெரியுது. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொல்கிறாங்க உங்கள் பர்சன். அவங்க இது வரைக்கும் உங்ககிட்ட நேரில் சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல, பட் இப்போது நம்ம ரீடிங் மூலயமா சொல்கிறாங்க. அடுத்து, வாட் யூ கிரியேட் மேட்டர்ஸ். ஆமாம், நீ என்ன பண்ணுறியோ அதுதான் விஷயமே. நீ எதையாவது உருவாக்கு, அதுதான் விஷயம். சும்மா மற்றவங்க மாதிரி 10-11 இருக்கக்கூடாது, ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் யூ கிரியேட் மேட்டர்ஸ், அதான் 10-11 இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு பி சம்திங் ஸ்பெஷல் டு மீ அப்படிங்கிறாங்க. நீ ஏதாவது பெருசாக பண்ணணும், நீங்கள் ஏதாவது பெருசாக பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் ரொம்ப ஷைன் ஆகணும்னு எதிர்பார்க்குறாங்க உங்கள் ப்ரொஃபஷ்னல்லையோ அல்லது உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பர்சன். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இன்னும் என்னெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது, ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். டோன்ட் வரி, ஆல் இஸ் ஃபைன். எதை நினச்சும் கஷ்டப்படாத, எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு, எல்லாம் சரியாக போயிட்டுருக்கு, நான் இருக்கேன்ல, எதுக்கு நீ கவலைப்படுற அப்படிங்கிறது தான் உங்கள் பர்சன் இப்படி சொல்லியிருக்காங்க. எல்லாமே சரியாக தான் போயிட்டுருக்கு, நீ எதை நினச்சும் கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபைனலாக ஒரு மெசேஜ் பார்த்துடலாம் உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. யூ மேக் மீ ஸ்மைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ தான் என்னை சிரிக்க வைக்கிற, உன்னால தான் நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் பர்சன். உன்னால தான் நான் சிரிக்கிறேன், உன்னால தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ அவங்களுக்கு அப்படிங்கிறத உங்கள் பர்சன் தெளிவாக சொல்லியிருக்காங்க. யூ மேக் மீ ஸ்மைல் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? உங்கள் பர்சன் சொல்ல நினைக்கிற விஷயங்கள் இதுதான். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சோல் கனெக்ஷனில் இருக்கீங்க, இப்படி ஒரு உங்களுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு வேவ் லென்த் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்குது அப்படின்னா இந்த மெசேஜ் எனக்கானது தான் அப்படின்னு உங்களுக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும். இல்லை உங்கள் பர்சன் ரொம்ப வெக்கப்படுறவராக இருந்தால் கூட சொல்ல நினச்சி மனசுக்குள்ளேயே சில பேர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் மனசுக்குள்ளேயே வச்சிட்ருப்பாங்க. உங்கள் யாருக்கெல்லாம் யூனிவர்ஸ் வந்து இந்த ரீடிங்கை காட்டுறாங்களோ, இந்த மெசேஜை பார்த்ததுமே இது நமக்கானது தான் தோணுதோ அவங்க இதை எடுத்துக்கலாம்.
ஒரு இந்த மாதிரி யாராவது இன்றைக்கி உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேசினாலோ இல்லை வந்துட்டு காதல் ரசம் சொட்ட சொட்ட உங்ககிட்ட சொன்னாலோ நீங்கள் இதை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.